விஜய்க்கு தைரியம் இருந்தால், அரசியலில் துணிச்சல் இருந்தால், இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு நடத்த வேண்டும். விஜய் பேசுவது அந்த திராவிடத்தை ஒட்டி பேசுகிறார். இதுதான் கவலையாக இருக்கிறது, ஏமாற்றமாகவும் இருக்கிறது. திமுகவுடைய பி டீமா இருப்பாரோ அப்படின்ற யூகம் சரியாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. ஒரு கோயபிள்ஸ் கட்சியாக விஜய் வருவதாக இருந்தால் அவருடைய வரவு நல்வரவு அல்ல. நீங்க தான் நடிகர்கள்லாம் அரசியல்வாதிகளாக வராங்கன்னு நினைக்காதீங்க. அரசியல்வாதிகள் பூரா நம்ம ஊரில் நடிகர்கள். இதுதான் பிரச்சனை. மோடியையோ பிஜேபியையோ நீங்கள் கொள்கை ரீதியில் எதிருங்கள், தாராளமாக எதிர்த்து அரசியல் செய்யுங்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த திராவிடத்துக்கு ஏமாறுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதையே நீங்கள் செய்வதாக இருந்தால் எங்களுக்கு இன்னொரு வைகோ தேவையில்லை, இன்னொரு திருமாவளவன் தேவையில்லை, இன்னொரு கோயபல்ஸ் தேவையில்லை. யூபிஏ அரசு தான் நீட்டு தேர்வை கொண்டு வந்ததே. ஆனால் நீட் தேர்வுக்கு எதிராக இந்த போராட்டம் இருந்தது. இது ஒரு நாடகம். நீட் தேர்வு இல்லாவிட்டால் கேபிடேஷன் ஃபீ 3000 கோடி வசூல். விஜய் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார் விஜய். உதயநிதியும் அதே தானே. ஆமாம், அவரு சினிமாவில் இருந்தாங்க. அவர் ஒரு கல் ஒரு கண்ணாடினாரு, தெரியல அது எப்படி கல்லா கண்ணாடியான்னு தெரியல, பார்க்கணும். தமிழ்நாட்டுக்காரன் முட்டாளு, புத்திசாலி இல்லை, மடையன், அவனுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரா? அதான அர்த்தம் ஆகுது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேஷியா அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? சொல்லுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு அப்படின்றதான் இந்தியா முழுக்க பேசப்பட்டு வருது. இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்கெல்லாம் மக்களவையில் அமளியில் ஈடுபடுறாங்க. நீட் தேர்வு தடை செய்யணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. அதனால் வெளிநடப்பு கூட செய்கிறாங்க. அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருக்காரு. இது மாணவர்களுக்கு எதிரானது அப்படின்ற கருத்தையுமே முன் வச்சு பேசியிருக்காரு. இது எப்படி திமுகவோட சேருவதற்கான ஒரு அறிகுறியாக பார்க்கலாமா? முதல்ல அந்த நீட் தேர்வை பற்றி நாட்டில் ஒரு அமளி நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். இந்த அமளி எதிர்க்கட்சிகள் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ அந்த லீக்கேஜ், அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது இது தனி விஷயம். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்காக நீட் தேர்வை நம்ம தடை செய்யணும்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எத்தனையோ தடவை லீக் ஆகிருக்கு. அதே மாதிரி தெலுங்கானாவில் லீக் ஆகிருக்கு அரசு பரீட்சை, எத்தனையோ பரீட்சை. அப்போ எல்லா பரீட்சையுமே நிறுத்திடலாமா? அனிதா ஒரு தற்கொலைக்காக நீட் தேர்வு வைக்கணுன்னா ஒரு தடவையும் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட்டு பேப்பரில் வரும்போது மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா 8 பேர் 6 பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எல்லாமே நம்ம நிறுத்திட முடியுமா? இப்படின்ற ஒரு நியாயம் இருக்குது. நீட் தேர்வு இந்த கொண்டு வந்தது யார்? யூபிஏ அரசு. யூபிஏ அரசு தான் நீட்டு தேர்வை கொண்டு வந்ததே. கையெழுத்து போட்டதே காந்தி செல்வன் திமுக அமைச்சர் தான் அப்போது. ஆனால் நீட் தேர்வுக்கு எதிராக இவங்க போராடுறது இது ஒரு நாடகம். ஞாபகம் மறதியாக இருக்குமோ? இல்லை, அவங்களுக்கு ஞாபகம் மறதி இல்லை, மக்களுடைய ஞாபகம் மறதி பேரில் அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ ஞாபகம் இருக்காது. இப்போ என்ன மாதிரி சில பேர் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னால் தானே உண்டு. இல்லைன்னா இளைஞர்களுக்கு, இந்த தலைமுறைக்கு, மாணவர்களுக்கு தெரியாது இல்லையா? ஐயோ நீட் தேர்வு மோடி கொண்டுட்டார் கொண்டது யூபிஏ அரசு. அதில் கையெழுத்து போட்டது அப்போ திமுக கூட்டணியில் இருந்தபோது அரசில் இருந்த காந்தி செல்வன் அமைச்சராக இருந்தார். அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த நீட் தேர்வை இப்போ எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய நாடகம். ரெண்டாவது, இதை தாண்டி உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரித்து முடிச்சிருச்சு. நீட் தேர்வில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட் தேர்வு நல்லது தான். அதையும் தாண்டி அரசு மாணவர்கள் எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது, அந்த உள்ளொதுக்கீடு 7.5% எல்லாம் சேர்த்து. இது நீட் தேர்வுக்கு முன்னால் தனியார் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதியும் ஆளுக்கு ஒரு கல்லூரி வச்சுருக்காங்க, மெடிக்கல் காலேஜு. பெருந்தனக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பெருந்தனக்காரர்கள், அரசியல்வாதிகள், வியாபாரிகள்ன்றது தனித்தனியாக பேச வேணாம், எல்லாம் ஒன்று தான். இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவரே அரசியல்வாதி, அவரே சாராய தந்தை, அவரே கல்வி தந்தை, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க.
அந்த காலேஜிலலாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 1 கோடின்னு வாங்குறது, வருஷத்துக்கு 3000 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மெடிக்கல் காலேஜில் நீட் தேர்வு இல்லாவிட்டால் கேபிட்டேஷன் ஃபீ வந்து 3000 கோடி வசூல். இது ரசீது இல்லாத இல்லை கணக்கில் வராதது. இந்த 3000 கோடியில் வந்து எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசுக்கு எவ்வளோ வரும்? ஏன்னா அரசியல்வாதிகள் தானே திருப்பி திருப்பி உள்ளே இருக்காங்க. ஸோ அப்போ நீட் தேர்வுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. ஏன் வந்து திமுக அரசு வந்து 2023 நீட் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் போட்ட மனுவை வந்து வாபஸ் வாங்கிச்சு, இன்னி வரைக்கும் திருப்பி அதுக்கு ஒன்றும் பண்ணலையே, வாபஸே வாங்கிட்டு தள்ளுபடி கூட பண்ணல, வாபஸ் வாங்கிடுச்சு, தள்ளுபடி பண்ணிடுவாங்களோன்னு. ஆனால் சும்மா மக்களை ஏமாற்றுவதற்காக நடிக்கிறார்கள். இது நீட் தேர்வு. அதில் உள்ள பேப்பர் லீக் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த NTA என்கிற பரீட்சை வைக்கிற ஒரு தனியார் அமைப்பு. அந்த தனியார் அமைப்பில் வந்து தவறுகள் நடந்திருக்கிறது. இது எல்லா பரீட்சையிலையும் இப்போ TNPSசியில் லீக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? யார் அதை லீக் பண்ணாலும் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் லீக் பண்ணாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவன் எடுத்து வித்துட்டான். நான் சொல்கிறது 2012 அதிமுக ஆட்சியில். அப்போ உடனே அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்காரன் அது தொடர்பான அது வித்தவன் போனவன் எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தண்டனை. இது வேறு. அப்போ அந்த லீக்கேஜை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அது எங்கே பீகாரில் லீக் ஆகிருக்கு. அதில் கடைசியில் பார்த்து அந்த ஒழிஞ்சிக்கிட்டவன் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டான்னா, ஜார்க்கண்டில் ஒரு காங்கிரஸ் MLA வீட்டில் போய் 6 பேர் வந்து தியோகர்னு ஒரு நகரத்தில் வந்து போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி ஒரு கல்லூரி பிரின்சிபால் வந்து அவரோ மற்றவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். மார்க்கத்துக்கு பேர் வேண்டாம். நம்ம எதுக்காக சொல்கிறேன்னா, நான் வந்து அதை அவங்கள குறை சொல்லலை. தவறு எந்த மதக்காரன் எந்த ஜாதிக்காரன் செஞ்சாலும் தவறு குற்றம் தான். ஸோ அப்போ நீட் தேர்வில் வந்து நடக்கும் தவறுகளை திருத்துவதற்கு எல்லா விதமான இதுவும் இருக்குது. அதுக்காக தேர்வையே வந்து நீங்கள் வந்து பஸ்ஸு வந்து படி இல்லாமல் ஓட்டுறாங்க, சக்கரம் இல்லாமல் ஓட்டுறாங்கிறதுக்காக நீங்கள் பஸ்ஸு போக்குவரத்து துறையை இழுத்து மூடிடுவீங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம், பஸ் எல்லாம் ஓட்டையாக இருக்குது, சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக பஸ்ஸே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போக்குவரத்து எல்லாம் நடந்து போங்கன்னு சொல்லிடுவீங்களா? இது மாதிரி தான் இருக்குது நீட் தேர்வு விஷயத்தில். இப்போ நீங்கள் விஜய் விஷயத்துக்கு வருவோம். விஜய் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார் விஜய் தமிழக மக்களுக்கு. ஏன், எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அதாவது விஜய் வந்து வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு பரபரப்பு எதிர்பார்த்தாங்க. ஆமாம். அதாவது திமுக, ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் திருப்பி திமுக இல்லை அதிமுக. இப்போ அந்த காலத்தில் கலைஞர், ஏன்னா 67 காங்கிரஸுக்கு அப்புறம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு சக்தியாக இல்லை. அது ஆல் இண்டியாலே இல்லை, அது வேறு விஷயம். பட்டு ஏற்கனவே வந்து பிரதமரோட பேசியிருக்காரு. 100க்கு 99 வாங்கலை, 544க்கு 99 வாங்கி ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லியிருக்காரு. அதுலேயே புரிய வேண்டியவங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கணும். அதை விட்டுருங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் ஒரு பெரிய சக்தி இல்லை. திமுக இல்லைன்னா அதிமுக இப்படி தான் அரசியல் பயணிக்குது. இப்போ தான் பாஜக வந்து அந்த ஒரு 3வது இடத்துக்கோ இல்லை 2வது இடத்துக்கோ வந்திருக்குமா, வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா ஒரு 4%லேருந்து 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அதிகமாக வாங்கலாம். சரியாக அரசியல் செய்யவில்லையானால் அதுவும் குறையலாம். எல்லாமே 2026 வாய்ப்பு இருக்குது. மக்களுடைய இதை நம்ம கணிக்க முடியாதுல்ல. ஸோ ஆனால் அந்த திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுகள் அதிகமாகின்றன. திமுகவுடைய ஓட்டு 6% குறைஞ்சிருக்கு. மற்ற இடங்களில் அதிமுகவில் கூட 2% ஓட்டு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க சீட்டு வாங்கலை, MP இல்லை. அப்போது திமுகவுக்கான எதிர்ப்பு ஓட்டுகள் அதிகமாகின்றன. இது இப்போ உள்ள ட்ரெண்டு. 26 எப்படி வேணால் மாறலாம். இப்போ நம்ம விஜய்க்கு வருவோம். விஜயை வந்து எதுக்காக வரவேற்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னால், வழக்கம் போல் அந்த சினிமா கவர்ச்சி ரசிகர்கள். அதே தமிழ்நாட்டை விட்டு போகாதா அந்த சினிமா கவர்ச்சி? நீங்கள் அந்த தமிழகம் ஆந்திரா இங்கே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சினிமா. அமிதாப் பச்சன்லாம் வந்து தாக்கு பிடிக்க முடியல. சத்ருகன் சின்ஹா வந்து சேர்ந்தார், எங்கே ஒன்றும் பெரிய லெவலுக்கு ஒன்றும் வர முடியல. ஆனால் வந்து NT ராமராவ், அதுக்கப்புறம் MGR, ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி அவர்களே வந்து சினிமாவிலிருந்து பராசக்தியின் மூலமாக தானே பிரபலமாகி அப்புறம் அது ஒரு சினிமா வசனகர்த்தா, நாடகம், சினிமான்னு வந்தவர். ஸோ அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இருக்குது. அது முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் அவர்களும் அவரும் படத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாரும் நடிச்சிருக்காங்க. சீமான் அவர்களும் சினிமாவிலேருந்து வந்தவர் தானே. எல்லாருமே திரைத்துறையிலேருந்து வர்றாங்க. திரைத்துறையில் ஒரு கால் எடுத்து வச்சுட்டு வரும்போதே அந்த முதல்வர் கனவோட வர்றாங்க. உடனே நாளைய முதல்வர், வருங்கால முதல்வர்னு போஸ்டர் ஒட்டிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ பேர் ராமராஜன், எவ்வளோ பேர் பாலிடிக்ஸுக்கு வந்திருக்காங்க. சத்யராஜ், ராமராஜன், நீங்கள் சிவாஜி கணேசன் கூட வந்து தோற்று போனார், மேஜர் சுந்தரராஜன், இவங்கெல்லாம். ஸோ இது ஒரு
ட்ரெண்ட் தமிழ்நாட்டில். இதில் எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். எல்லாரும் ஜெயிக்க இல்லை, முடியாது. இதில் விதிவிலக்குன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை மட்டும்தான் புதுசாக வந்திருக்காங்களோ. அதாவது அந்த சினிமா இல்லாமல் வந்திருக்காங்க. நீ சொல்கிறது கரெக்ட். உதயநிதியும் அதே தானே. ஆமாம், அவரும் சினிமாவில் இருந்தானே. அவர் ஒரு கல் ஒரு கண்ணாடினாரு, என்னன்னு தெரியல, அது எப்படி கல்லா கண்ணாடியான்னு தெரியல, பார்க்கணும். அது வந்து இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி அந்த சினிமா மோகத்தினால வந்து விஜய் இப்போ நீங்கள் வந்து பாலாபிஷேகம் எங்கே பண்ணுறாங்க இந்தியாவிலேயே? கட் அவுட்டு தமிழ்நாட்டில் தான் பண்ணுறாங்க. அது விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும். ரஜினி வந்து 14 தடவை வரேன்னு சொல்லி அரசியலுக்கு சொன்னார், 17 தடவை வந்து வரலன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு கூட வயசாகிடுச்சு. நானே கார்கோடன் கட்டுரையில் என்னுடைய தமிழக அரசியலில் வந்து பல முறை வந்து எழுதியிருக்கேன். இவர் அரசியலுக்கு வர்றது இவருக்கு நல்லதில்லை, மக்களுக்கு நல்லதில்லை, இவருக்கு வந்து அந்த இது கிடையாது. இவரால் வந்து சென்சிட்டிவான ஆள். ஒரு ஆள் அரசியலில் வந்து டெய்லி 4 பேர் கண்ணாமண்ணான்னு திட்டுவா, ராத்திரி தூக்கம் வராது இவருக்கு. ஸோ இவருக்கு அரசியல் மேட்ச் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இவர் அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டார் அப்படின்னா, அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட மாட்டாருன்னு சொல்லி அவரே என்னை கூப்பிட்டு பாராட்டினார், நேரையும் கூப்பிட்டு பேசினார், நீங்கள் சொல்கிறது சரின்னு. ஆனால் அதுக்கப்புறம் பல தடவை அவர்கிட்ட போய் எல்லாரும் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு உந்துதல்னால வராரு, அப்புறம் வரல. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சினிமாவுக்குமா தமிழ்நாட்டில் உள்ள இந்த அரசியலுக்குமான ஒரு ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது, அது வெறி பந்தம், அது எப்படி வேணால் சொல்லலாம் நீங்கள், மோகம், ஆமாம், அப்படி தாகம், எப்படி வேணால் சொல்லலாம் நீங்கள். அந்த இதில் தான் இப்போ விஜய் வரத, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ திருப்பி திமுக அதிமுக நீங்கள் வந்து வரும்போது ஒரு மாற்றம் வரணும்னு எழுதும்போது, இந்த மாற்றம் வந்து நான் ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன், யாரையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணியோ அப்போஸ் பண்ணியோ சொல்ல. அண்ணாமலை மூலமாக பிஜேபியாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம். இல்லைன்னா சீமான் வந்து இன்னும் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கார், எந்த கூட்டணியிலையும் சேராமல் இருக்கார், 3% 4%லேருந்து இப்போ மெதுவாக வந்து ஒரு 8%க்கு வந்துட்டார் அப்படின்னால், அப்போ அந்த மாற்றத்தை நோக்கி மக்கள் போகிறார்கள் இன்னும். ஆனால் அந்த இடத்துக்கு போகல, அந்த சைதாப்பேட்டையை நோக்கி போகிறாங்க, ஆனால் தாம்பரத்துலேயே இருக்காங்க, இன்னும் சைதாப்பேட்டை வரைக்கும் போய் சேரல. நடுவில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, நடுவில் நிறைய தடைகள் இருக்குது. அவங்களுக்கு நிறைய வந்து இந்த வழியில் போகலாமா இந்த வழியில் போகலாமான்னு ஆசை காட்டப்படுது. இந்த ஆசை காட்டுறதுனால எங்கேயோ சைடில் உள்ளே போயிடுறாங்க, ரோடை விட்டுறாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்போது இதை மாதிரி இருக்கும்போது விஜய் வரும்போது, இவரும் ஒரு மாற்றத்துக்கு, எப்படி அண்ணாமலைகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, அண்ணாமலைனா பிஜேபி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மாற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸை மாற்றமாக நிற்கவில்லை, அவங்க தனியாக நிற்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியாக நின்னா பல இடங்களில், முக்கால்வாசி இடங்களில், முழு இடங்களையும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜயையும் வந்து ஒரு அண்ணாமலையை போலவோ சீமானை போலவோ ஒரு மாற்றமாக, அதனால் வந்து இவங்க சீமான் முதல்வர் ஆகிடுவார், அண்ணாமலை முதல்வராக வரா இல்லையா, நான் அந்த சர்ச்சைக்குள்ளேயே போகல. அந்தந்த இது வந்தால் அந்தந்த அவர்களுக்கு அந்த வர வேண்டிய வாக்கு வந்தால், இல்லை கூட்டணி வந்து அந்த கூட்டணி சரியாக அமைந்தால் வந்துட்டு போகிறாங்க, அது மக்களுடைய முடிவு. அப்போ விஜய் வந்து ஒரு மாற்றத்திற்கான அறிகுறின்னு. ஆனால் அவர் திருப்பி என்ன பேசுகிறாருன்னா, மறுபடியும் ஏன் வந்து அண்ணாமலைக்கு அல்லது பிஜேபிக்கு வந்து 4%லேருந்து 11% இருந்து ஏன் இது அதிகமாச்சு இது வாக்கு வங்கி அப்படின்னா, மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திராவிட அரசியலில் உள்ள இந்த அதில் உள்ள போலித்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் வெளுத்து வருகிறது. திராவிடம்னு இவங்க சொல்கிறாங்க, இந்தி ஒழிக, இந்தி தெரியாது போடான்னு சொல்கிறாங்க, இவங்க வீட்டு பசங்கள்லாம் வெளியில் படிக்க வைக்கிறாங்க, இவங்க மட்டும் இந்தி கற்றுக்கிறாங்க, இவங்க குடும்பத்தில் எல்லோரும் அங்கே போய் டெல்லியில் போய் பேசும்போது, கலைஞர் அவரே பேசும்போது, தயாநிதி மாறன் என் பேரன் வந்து தகுதியானவர், ஏன்னா அவருக்கு வந்து ஹிந்தி தெரியும்னு பேசினார். அப்போ உங்கள் பேரனுக்கெல்லாம் நீங்கள் ஹிந்தி கற்றுக் கொடுத்து எம்பி ஆக்கிடுவீங்க, பாமர மக்கள்லாம் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு அவன் பாவம் அவன் சொந்த செலவில் 80 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்கி மாட்டிக்கிட்டு ரோட்டில் நிற்கிறான். இது ஒரு சுயநலமான போலி திராவிடம். அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் ஹிந்தி கற்றுக்கலாம், அவங்க வீட்டு பிள்ளை, அவங்களுக்கு வேண்டியவங்க பார்த்தீங்கன்னா மந்திரிங்க பசங்களாம் பாருங்கள் வெளிநாட்டு. இதுக்கு விஜயும் விலக்கில்லை. விஜய் வந்து ஒரே நாடு ஒரே கல்வியை நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு. அந்தந்த மாநிலத்துக்கு தனியாக வந்து, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் வருஷமாக இருக்குது. அதாவது கல்வி வந்து மாநில அரசுக்கு கீழே மட்டும் இருந்ததை தேசிய அரசு, மத்திய அரசு, மாநில அரசு கன்கரண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒரே நாடு ஒரே கல்வின்னு வர்றது அப்படின்னு ஒரு அதை பற்றி பேசுனாங்க. அதை அந்த ரைட் டு எஜுகேஷன் வரும்போது அதில் வரும், அதாவது யாருக்குமே கல்வி மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு வரும்பொழுது, அதாவது கல்வி அப்படிங்கிறத ஒரு அடிப்படை உரிமையாக கொண்டு வராங்க.
இந்த மோடி அரசு வந்ததுக்கப்புறம். இதையே எதிர்க்கணும். இதை திராவிடம் எதிர்க்கிறது, முக்கியமாக திமுக எதிர்க்கிறது. அதிமுக வழக்கம் போல் பட்டும் படாமல் இவங்க திராவிடத்துலேயும் இருக்க மாட்டாங்க, தேசியத்துலேயும் இங்கே கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால், அவங்களுக்கு வேறு வழி இல்லை. பேரை அண்ணா திராவிட கழகம்னு வச்சாச்சு, அதனால் கொஞ்சம் திராவிடத்தையும் தொட்டுக்கணும். அதே சமயத்தில் ஃபுல்லாக திராவிடமாக இருந்தால் திமுகவும் இவங்களும் ஒன்றாயிட்டாங்கன்னு அந்த பேர் வருன்றதுக்காக அந்த பக்கம். ஸோ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அதிமுக. இப்போ விஜய் வரும்போது அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது விஜய் பெரிய ஏமாற்றம் என்னன்னா, முதல்ல இப்போ சீமானோட பேசினார் அப்படின்லாம் பேசும்போது, திமுகவுக்கு எதிரான ஒரு அணிக்கு அவர் தலைமை தாங்கிறதோ இல்லை அதில் ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லி நானே கூட பேசியிருக்கேன். ஆனால் முன்னால் அவர் முதல்ல அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி ஆரம்பித்த போது என்ன சொன்னாங்க, டிஎம்கேவுடைய பி டீமாக இருப்பார் அப்படின்னு சில வலைத்தளங்களில் சில யூகங்கள், சில பேர் பிஜேபியுடைய பி டீமாக இருப்பாருன்னு ஒரு யூகங்கள் வந்தது. ஆனால் இப்போ இவர் சமீபத்தில் பேசுகிறத பார்த்தா இந்த திமுகவுடைய பி டீமாக இருப்பாரோ அப்படின்ற யூகம் சரியாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறார். ஒன்று அவர் அவரோட பையன் அந்த தம்பி ஜேசன், அவர் ஃபாரினில் படித்தார். அப்போ நீங்கள் உங்கள் பையனை ஃபாரினில் படிக்க வைக்கிறீங்க, இங்கே எல்லாருக்கும் மாநில கல்வியை ஏன் மாநில தமிழ்நாட்டிலே படிக்க வைங்க? நல்ல உரிமை மீண்டும் இதாகி போயிடுப்பாங்க, கையை விட்டு போயிடும் அப்படின்றாங்க. எதுக்கு உரிமை கையை விட்டு போயிட்டு ஒன்றிய அரசுக்கு போயிடும்? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கட்சியாக போராடுறதெல்லாம் ரைட்டு. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட மனிதராக விஜயாக உங்கள் பையனை ஜேசன் அவர்களை தமிழ்நாடு அரசு பள்ளிகளிலே படிக்க வைக்கலாமே. அவர் படத்துக்கு 200 கோடி வாங்குறவர் அவர் ஏன் படிக்க வைக்கணும்? அப்போ வசதி, அப்போ எல்லாருமே படத்தில் நடிச்சு 200 கோடி வாங்கணும், எல்லாருமே அரசியல்வாதி கவுன்சிலர் ஆகி மெர்சிடஸ் பென்ஸ் வாங்கணும், அமைச்சராகி 500 கோடி 1000 கோடி சொத்து வாங்கணும்னா சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், இவங்களுக்கு அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் ஒத்துக்குங்க. இதுதான் திராவிடம்னு ஒத்துங்க, இதுதான் எங்கள் அரசியல்னு ஒத்துங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், அரசியல்வாதிகள், நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கோடிகளில் சம்பாதிப்போம், எங்களுக்கு ஒரு சட்டம். நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டோம். நாங்கள் 100 கோடி படத்துக்கு 200 கோடி வாங்கினோம்னா அதில் 5 கோடிக்கு மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் கட்டுவோம், பாக்கிலாம் கட்ட மாட்டோம். வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குவாங்க, நாங்கள் எல்லாம் ஹம்மர் காரு, அந்த கார் இந்த காருன்னு இறக்குவோம், எல்லாம் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் மக்கள், பொதுமக்கள், நீங்கள் நானும் பாமர மக்கள், நடுத்தர மக்கள் உங்களுக்கு வேற சட்டம் சொல்லிட்டு போங்க. ஏன் நடிக்கிறீங்க? நீங்கள் சினிமாவில் மட்டும் நடிங்க, வெளியில் நடிக்க. நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் எல்லாம் நடிகர்களாக இருக்காங்க. நீங்கள் ஏதோ நடிகர்கள்லாம் அரசியல்வாதிகளாக வராங்கன்னு நினைக்காதீங்க. அரசியல்வாதிகள் பூரா நம்ம ஊரில் நடிகர்கள். இதுதான் பிரச்சனை. அந்த திரைத்துறைக்கும் அரசியலுக்கும் உள்ள பெரிய பந்தம் நடிகர்கள் அரசியல் வராங்கன்றது மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் அவ்வளோ பேரும் நடிகர்கள் இயல்பு வாழ்க்கையில். ஏதோ ஒன்று பொய் சொல்லி தானே வெளியில் கதை சொல்கிறான். இப்போது விஜய்க்கு வரும்பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, இவர் பையனை அங்கே படிக்க வைக்கிறாரு, ரைட்டு. அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, நீங்கள் சொல்கிற மாதிரி என்கிட்ட பணம் இருக்குது படிக்க வைக்கிறேன், ரைட்டு. நீங்கள் அடுத்தது என்ன சொல்கிறாரு, நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஆமாம். அப்போ அது நம்ம வரும்போதே அந்த ஒன்றிய அரசு நம்புது. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, மாநில தேர்வில் படித்துவிட்டு, மாநில சிலபஸில் படித்துவிட்டு மத்திய அரசு நீட் தேர்வு, மத்திய அரசு பிரகாரம் அந்த சிலபஸ் பிரகாரம் நீட் தேர்வு வைப்பது தவறுங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், தேசிய அரசு, அவர் சொன்னது தேசிய தேர்வில் எழுதுவது தவறுங்கிறாரு. அப்போது மாநிலம் ஒரு மாநிலம், தமிழ்நாடு ஒரு சிலபஸ்ஸு, இவங்க தனியாக பரீட்சை, ஆந்திரா தனியாக, உத்தரப்பிரதேசம் தனியாக, பஞ்சாப் தனியாக, டெல்லி தனியாக, டெல்லி கூட தனி மாநிலம் வச்சுட்டாங்க. அப்போ தேசிய அரசுன்னு ஒன்று தேவையே இல்லையா? அப்போ நீங்கள் மாநில அரசுகள்லாம் தேர்வு வச்சுட்டு அது தேசிய அளவிலான சிலபஸ் அப்படின்னா அப்போ தேசிய அளவுன்றதே தேவையில்லையா? எல்லா மாநிலமும் சேர்ந்து பிரதமர் ஆளுக்கு ஒரு பிரதமர் அமைச்சிடலாமா? அந்த ஒரு 35 பிரதமர்கள் உட்கார வச்சு பிரதமர்கள் சங்கம்னு ஒன்று வச்சிடலாமா? இப்போ தேசியம்னா என்ன? தேச பாதுகாப்பு, கல்வி, இதுக்கான பல விஷயம், வெளிநாட்டு உறவு, இதெல்லாம் தேசத்துக்கு தான் வரும், மாநிலங்களுக்கு வராது. இப்போ நான் சொல்கிறது சில உதாரணங்கள். அப்போ அதெல்லாம் நீங்கள் மாநிலத்தில் பிடுங்கி கொடுத்துடணுன்னா ஏன் இங்கேருந்து போய் வெளியில் போய் படிக்கிறவன் என்ன ஆவான்? நீங்கள் இந்த ஊர் சிலபஸ்ஸு. அடுத்தது தமிழ்நாடு இந்த தடவை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாடு அரசுடைய மாநில சிலபஸை சிபிஎஸ்சி அளவுக்கு தரம் உயர்த்துவதற்கு முயற்சி செய்கிறோம், அதுக்கு கமிட்டி போட்டிருக்கேன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்லி அறிவித்தாங்க தமிழக அரசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளான அர்த்தம் என்ன? சிபிஎஸ்சி அளவுக்கு உயர்த்துவதற்கு
நாங்கள் முயற்சி செய்கிறோம்னா இதை விட கீழே இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது என்ன சொல்கிறார் விஜய், நீங்கள் தரம் வந்து குறைந்த தரத்தில் வைத்தால்தான் தமிழர்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். அதாவது சிபிஎஸ்சி தேசிய தரத்தில் மற்ற மாநிலக்காரர்கள் அளவுக்கு அதுக்கு சமானமாக நீங்கள் சிலபஸ் வச்சால் தமிழ்நாட்டுக்காரன் முட்டாள், புத்திசாலி இல்லை, மடையன், அவனுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரா? அதான அர்த்தம் ஆகுது. அப்போ எதுக்கு வந்து இந்த தமிழக அரசு சொல்லிச்சு அந்த அளவுக்குன்னு? இப்போ கூட போன வருஷம் கூட வந்து நீட் தேர்வில் வந்து 97% கேள்விகள் வந்து மாநில சிலபஸுக்கு பிரகாரம் தான் வந்திருக்கு. நீங்கள் அது தேசிய அரசு எப்படி எழுத முடியும்னு விஜய் கேட்குறாரு. அவர் அதெல்லாம் படிக்கலை போல இருக்கு. இல்லை அவர் சுற்றி உள்ளவங்க யாரும் புஷியானதோ யாரும் அவருக்கு சொல்லலை போல இருக்கு. இன்னும் 97% வந்து மாநில சிலபஸ்லேருந்து தான் வந்திருக்கு. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 60-50ன்னு சொன்னால் கூட சார் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்கலாம். அதே மாதிரி நீங்கள் அரசு பள்ளி, நீங்கள் அந்த நீட் தேர்வுக்கு எதிராக இருப்பதை நான் திமுக தமிழ்நாடு அரசு இருப்பதை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன, இவர் இந்த மெடிக்கல் காலேஜில் 50 லட்சம் 1 கோடினா அப்போ அவர் மெடிக்கல் காலேஜ் ஏதாவது வாங்க போகிறாரா? விஜய் வாங்கிட்டாரா என்ன? அவர் இல்லை வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியல. ஏன்னால் அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளியில் இப்போ நீங்கள் உங்கள் பையன் ஜேசனை வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டில் பணம் 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறீங்க, உங்களால் படிக்க வைக்க முடியுது. எந்த ஊர்லேயோ, சுவிட்சர்லாந்துலேயோ, எங்கேயோ அமெரிக்காலேயோ எந்த ஊர்லேயோ படிக்க வைக்கிறீங்க, உங்களால் முடியுது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் முடியாத அந்த அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவன் இன்னைக்கு ஏழை மாணவிகளும் மாணவர்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் நீட்டை நினச்சே பார்க்க முடியாது, 50 லட்சம் 1 கோடிலாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு நீட்டு கிடச்சிருக்குன்னு. யார்? அரசு பள்ளி மாணவர்கள். இந்த அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் இதுவரை தான் அண்ணாமலை கூட பேசியிருக்காங்க. தமிழக அரசு வந்து அந்த அவர் ஏகே ராஜன் அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தலைமையில் அதுலேருந்து வெளியிடுங்கன்னு கேட்குறாரு. தகவல் புள்ளி விவரம் சொல்லுங்கள், இதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் நீங்கள் அரசு பள்ளியிலேருந்து வந்தாங்க, நீட் தேர்வுக்கு அப்புறம் எவ்வளோன்னு. அது வெளியிடலைன்றதுலேருந்தே உண்மை தெரியுது. அவங்க வெளியிட வேண்டாம், வெளியிட்டிருந்தால் கம்பேர் பண்ணலாம். அதை வெளியிடாமல் இருக்கிறதுக்கு காரணமே இது அதிகமாக இருக்கிறது. இப்போ வந்து ஒரு வருடமும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியிலேருந்து நீட் தேர்வுக்கு போகிறவங்க வந்து அதிகமாக இருக்கான். சில பேர் ரேங்கே வாங்குறான் அரசு பள்ளியிலேருந்து. அப்போ என்ன அர்த்தம்? அரசு பள்ளியில் ஏழைகளுக்கு இப்போ வந்து கிடைக்கிது 50 லட்சம் 1 கோடி கொடுக்காம. இப்போ நீங்கள் நீட் தேர்வு ரெண்டாவது, இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் பண்ணினா ஆகிடுமா? உச்ச நீதிமன்றமே வந்து ஒரு முடிவு சொல்லிடுச்சு, புள்ளி வச்சிருச்சு. இந்த இவிஎம்ல வச்ச மாதிரி அதுலேயும் புள்ளி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏன் திமுக வந்து தமிழக அரசோட சேர்ந்து விஜய் வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட வேண்டியதானே? அவர் தான் கட்சி தான் ஆரம்பிச்சிட்டார்ல, அதுக்கான எல்லா முஸ்தீபுகளும் பண்ணிட்டு தானே இருக்காரு. கரெக்டாக வந்து உலக பட்டினி தினம் அன்றைக்கி மட்டும் அன்னதானம் பண்ணார். பாக்கி 364 நாள் அவன் பட்டினி இருந்துட்டு ஒரே ஒரு நாள் பட்டினி தினத்தை அன்றைக்கி தானம் பண்ணிட்டா சரியாக போச்சா? அதாவது பண்ணுறதெல்லாம் கூட வரவேற்கலாம். ஆனால் வந்து இல்லை, அதெல்லாம் வந்து அடையாளங்கள், அரசியல் அடையாளங்கள். நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாம் விமர்சனம் செய்யவில்லை, ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ இப்படி நினைக்கிறேன், ஐயா 365 நாள் ஒரு நாளாவது போடுறாரு, இல்லை 2 நாளாவது போடுறாரு, போட்ட வரைக்கும் சந்தோஷம், அது வந்து வரவேற்கிறோம். அது செய்யாமையே இருந்தால் வெறும் வார்த்தையோடையே நிற்காமல் ஓரளவுக்கு செயலில் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க, அது கூட சொல்லிட்டு போங்க, தேசிய அரசுன்னு சொல்லுங்கள், மைய அரசுன்னு சொல்லி எப்படி சொன்னாலும் அதே தான். நாளுக்கு அப்புறம் எப்படி இந்த ஞான உதயம் பிறந்துச்சு? மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்த இந்த நபர்கள் திடீர்னு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுக்கான காரணம் எப்படி அந்த ஞான உதயம்? இல்லை, அது வந்து இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய சட்ட அமைப்பில் வந்து தேசியங்கிறதே கிடையாதுன்னு முட்டாள்தனமாக பேசுகிறார்கள். அப்படி தேசியம்னு ஒன்று கிடையாதுன்னா இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் எதுக்கு? எல்லா மாநிலத்து சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து அதில் யாராவது ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக வந்து அப்படி வந்தால் வந்து எதிர்கட்சிகள் இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து இதில் யார் வந்து ஒரு அதிகமான ஓட்டுகள் பெறுறாங்களோ அவங்கள வந்து பிரைம் மினிஸ்டராக வச்சுக்கிறேன்னு அப்படி யாருக்கு நம்ம சட்ட அமைப்பு இல்லையே. இது வேறு, பாராளுமன்றம் வேறு, சட்டமன்றம் வேறு. நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து யார் எந்த கட்சி அதிகமாக இருக்கோ அவங்க அந்த கட்சியிலிருந்து, இது வந்து மோடி கொண்டு வந்ததா? ஜவஹர்லால் நேரு காலத்தில், சுதந்திர காலத்திலிருந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போது அதான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து அது தேசியமே இல்லை, இட் இஸ் ஒன்லி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அது வந்து யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்னு இருந்தது, யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு. அது வந்து யூனியன், அந்த யூனியன் என்னாச்சு? செதஞ்சு போச்சு. ஆமாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு வச்சுருக்கான், ஒரு மாநிலத்துக்கும் தனி சட்டம் வச்சுருக்கான். ஆனாலும் அமெரிக்காவுக்கு ஒரு பிரசிடென்ட் தான், மற்ற இடங்கள்லாம் கவர்னர் தான், மற்ற மாநிலங்களுக்கெல்லாம். இது வந்து நம்ம வந்து இதுக்கும் இடைப்பட்ட ஒரு ஜனநாயகம். அது யுஎஸ்ஏ மாதிரியும் இல்லை, யுஎஸ்எஸ்ஆர் மாதிரியும் இல்லை, ஒரு
இடைப்பட்ட ஒரு ஜனநாயகம். ஸோ நமக்கு தேசியத்துக்கு சில இராணுவம், கல்வி, இன்னும் வெளிநாட்டு உறவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு, மற்ற விஷயங்கள்லாம் வருது. மருத்துவம் இதெல்லாம் வருது. மருத்துவம்னு வரும்போது தேசிய அளவுக்கு மருத்துவம். ஏன்னா நீங்கள் இங்கே சிலபஸ் மாற்றணும். அதாவது இந்த நீட் தேர்வில் தரம் குறைவாக இருந்தாலும் இங்கே நீங்கள் இங்கே தான் எடுக்கணும். அதை நீட் தேர்வை விட்டுட்டு அந்தந்த சரி அங்கங்கே எடுக்கிறோம். டொனேஷனை ஸ்டாப் பண்ணுறீங்களா? விஜய் அறிவிக்கிட்டோம். விஜய்க்கு தைரியம் இருந்தால், அரசியலில் துணிச்சல் இருந்தால், இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு நடத்த வேண்டும். டொனேஷன் எதுவுமே இல்லாமல் அதாவது டொனேஷனை ஸ்டாப் பண்ணு. அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான்னா அவன் காலேஜை நீ ஸ்டேட்டு எடுத்துக்க. எல்லாருக்கும் கல்வி கொடு, எல்லாருக்கும் கோச்சிங் கொடு. நீட் தேர்வே வேணாம், மெரிட்டுக்கு கொடு. ஏழை பணக்காரன் பார்க்காத, காசு வாங்காத. காசு வாங்கலைனாலே எங்களுக்கு அரசியல் அடிபட்டு போயிடுமே. மெடிக்கல் காலேஜ் ஒருத்தரும் கல்வி தந்தை, சாராய தந்தை, எல்லா தந்தையும் எல்லாம் மொந்தை வித்து தந்தையானவங்க. வெறும் மொந்தை வித்து தந்தையானவங்க இவங்க அவ்வளோ பேரும் அடிபட்டு போயிடுவாங்களே. அப்போது விஜய் பேசுவது மறுபடியும் அந்த திராவிடத்தை ஒட்டி பேசுகிறார். இதுதான் கவலையாக இருக்கிறது, ஏமாற்றமாகவும் இருக்கிறது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதாவது இவர்கள் வைத்துக்கொள்ள, அதில் முக்கியமாக திமுக போலி திராவிடம். இந்திய ஒழிகள்லேருந்து எல்லா விஷயத்துலையும் இவங்களுக்குன்னா ஒரு சட்டம், மற்ற ஏழைகளுக்குன்னா ஒரு சட்டம். பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு தயாநிதி மாறனை கூட கையில் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு இதில் மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, நான் யாருக்கும் சீட்டு வாங்கி கொடுத்தேன், என் தந்தை யாருக்கும் சீட்டு வாங்கி கொடுத்தாரு, ஆனால் என் மகள் என்னிடம் கேட்கும்போது இந்த நீட் தேர்வுன்னு வந்ததுக்கப்புறம் என்னால் சீட்டு வாங்கி கொடுக்க முடியலைன்னு சொல்கிறாரு. அப்போ அதுதானே அப்போ சரியான நியாயமான ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு நிலைமை. தயாநிதி மாறன் போன்ற 45 சேனல் வச்சு உலக பணக்காரர்களின் ஒருவர் அவருடைய மகள் அந்த நீட் தேர்வில் தகுதி பெறவில்லையானால் பெற முடியாது. 1 கோடி இல்லை, அவரால் முடிஞ்சால் 100 கோடி கூட அவர் மகளுக்கு கொடுக்க முடியும். ஆனால் சீட்டு கிடையாது. ஆனால் ஒரு ஏழை, ஒரு செருப்பு தைப்பவரின் மகள், ஒரு தூய்மை பணியாளரின் மகனோ மகளோ அந்த நீட் தேர்வில் அந்த நீட் தேர்வில் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க அதுவும் அரசு பள்ளியாக இருந்தால் அதுக்கு தனி உள்ளொதுக்கீடு இருக்குது. அவங்க வர்றாங்க. எது நியாயம், எது ஜனநாயகம், எது சமூக நீதி? நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப விஜய் உள்ள வரும்போதே சமூக நீதிக்கு எதிராக வருகிறார். அதாவது அந்த திராவிடம்னு அந்த போலி திராவிடத்தை ஒட்டி பேசுகிறார்னா அப்ப திமுகவோட பி டீம் அப்படின்னு ஒரு சந்தேகம் கொஞ்சம் அதை நோக்கி செல்கிறது. ஊர்ஜிதமாகிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு பெரிய ஏமாற்றம். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இவர் இருப்பார்னா அவங்களுக்கு பின்னால் கோயபிள்ஸாக தான் இருப்பார் விஜய். அப்படின்னால் ஏற்கனவே இங்கே நிறைய பேர் கோயபிள்ஸ் இருக்காங்க, திமுக கூட்டணியில் இருக்காங்க. சில சமயம் அவங்க அங்கே அந்த அதிமுக கூட்டணிக்கு போவாங்க, திடீர்னு இங்கே வருவாங்க. இப்போ வைகோ அங்கே இருந்திருக்காரு, இங்கே இருந்திருக்காரு. திருமாவளவன் அங்கே இருந்திருக்காரு, இங்கே இருந்திருக்காங்க. மார்க்சிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட் எல்லாம் திமுக சைட்லேயும் இருந்திருக்காங்க, அதிமுக சைட்லேயும் இருக்காங்க. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த கோயபிள்ஸு எங்கே எந்த திண்ணையில் சாப்பாடு போடுறாங்களோ அங்கே போயிடுவாங்க. அன்றைக்கி சாப்பாடு எந்த திண்ணையில் போடுறாங்களோ அங்கே போய் உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரி கோயபிள்ஸ் கட்சிகளை விட்டு விடுங்கள். ஒரு கோயபிள்ஸ் கட்சியாக விஜய் வருவதாக இருந்தால் அவருடைய வரவு நல்வரவு அல்ல, மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை தாண்டி அவரிடம் மக்கள் ஒரு புதுமையை, ஒரு வித்தியாசத்தை, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். நான் அதுக்காக அவர் பிஜேபியை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலை. நீங்கள் பண்ண வேணாம். மோடியை எதிர்க்க வேண்டிய விஷயங்களில் மோடியையோ பிஜேபியையோ நீங்கள் கொள்கை ரீதியில் எதிருங்கள், தாராளமாக எதிர்த்து அரசியல் செய்யுங்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த திராவிடத்துக்கு ஏமாறுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதையே நீங்கள் செய்வதாக இருந்தால் எங்களுக்கு இன்னொரு வைகோ தேவையில்லை, இன்னொரு திருமாவளவன் தேவையில்லை, இன்னொரு கோயபெல்ஸ் தேவையில்லை. இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.